திமுக என்ன மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்களோ கடைசியா அந்த ஆயுதம் அவங்களையே தாக்கிடுச்சு. அது திமுக தான் ஆயுதம் எடுத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக எடுத்துச்சுன்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடாதீங்க. ஏன்னா திமுக மட்டும் எடுத்துச்சு அப்படின்னா பிற கட்சிகளுக்கு அது பாதிப்பு உண்டாக்கி இருக்காது. அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணுமே. இல்ல உங்களையும் கட்டுப்படுத்தி இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். என்னை மட்டும் இல்ல. இப்ப நீங்க இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் நிர்வாகிகள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த நொடி சொல்கிறேன், காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் யாரெல்லாம் தாவேக்காவிற்கு ஆதரவு நிலைப்பாடோடு இருந்தார்களோ அவர்கள்லாம் நீக்கப்படல, மாற்றப்பட்டார்கள். இது கள நிலவரம். மாற்றப்பட்டார்கள். அதை நீங்க இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் தொண்டர்ட்டி கேட்டு பாருங்க தெரியும். அப்ப ஏன் இந்த ஆதங்கம் எங்களுக்கு வருது? இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்ல மதேஷ், இந்த இடத்துல நான் தான் குறிப்பிட்டு சொல்றேன், என்னுடைய பதவியை நீக்கினாலும் எனக்கு கவலை இல்ல. என்னுடைய கடைசி காங்கிரஸ் தொண்டனின் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையில நான் அவர்களுடைய குரலாக இருந்துட்டு போவேனே தவிர்த்து இந்த அடிமை கூட்டத்திற்கெல்லாம் நாங்க அசைத்து கொடுக்க மாட்டோம். RSSக்கே நேரடியாக நெஞ்சோறுதி காட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி என்போது இந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் பயப்படுவோமா? நீங்க குரலை நசுக்குனீங்க, சரி கள நிலவரம் எப்படி இருந்தாலும் இதுதான் வரப்போகுது, விடுங்க நடக்கட்டும். மீண்டு வர வேண்டிய காங்கிரஸை மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே உட்கார வச்ச நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, கீழே தள்ளிட்டாங்க. அதை சொல்லுங்க. மேல சேரியட் வண்டியில இருந்து கீழே பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, அரித்மேட்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் சொல்றேன். ஒருவேளை காங்கிரஸுக்கு இந்த முறை தனிப்பட்டு திமுகவில் இருக்கும் போதே, திராவிட முன்னேற்ற கழகின் சார்பத்தில் இருக்கும் போதே 3.84% வாக்கு வந்திருக்கு. சரியா? இதே அரித்மேட்டிக் பிளஸ் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் ஒர்க் ஆயிருந்தா ஸ்வீப்புங்க 170 சீட்டு. எங்களுக்கு இதை விட அதிர்ச்சியான தகவல் நான் சொல்லுகிறேன், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பல காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா நிர்வாகிகளுடன் பேசினோம். நவம்பர் டிசம்பர் மாதமே பேசினோம். அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சமபங்கு தர இருந்தார்கள். தொகுதியில 90க்கும் மேற்பட்ட தொகுதி தர இருந்த தாவேகாவை வேண்டுமென்றே தட்டி கழித்தார்கள். இதன் கோபம் தான் ராகுல் காந்திக்கு இருந்தது. ஆனா ராகுல் காந்தி கன்வின்ஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்த ஒரே டூல் அன்டெஸ்டட் பார்ட்டி.